இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டி டிப்ஸ். அதாவது வெயில் காலத்தில் நம்ம தலைமுடியை பராமரிக்கிறது எப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு உள்ள டிப்ஸில் பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். நீங்கள் வெளியில் போய் எதுவும் வாங்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த வெயில் காலத்தில் உங்கள் தலைமுடியை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதிகமாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாரும் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா வெயிலில் இந்த வேர்வையினால் ரொம்ப தலையெல்லாம் ரொம்ப ஈரமாகி நிறைய பொடுகு, அப்புறம் அந்த அரிப்பு இதெல்லாம் ரொம்ப ஏற்பட்டு முடி கொட்டும், முடியில் இந்த அடியில் வெடிப்பு வரும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபோட்டோஸ் எல்லாம் நான் நெட்லேருந்து எடுத்திருந்தாலும் 100% நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் அது. ஸோ முதல்ல இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டாலே தலையில் உள்ள அரிப்பு, பொடுகு, அப்புறம் இந்த வேர்வையினால் வர்ற எல்லா பிரச்சனையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ மொதல் டிப்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய செம்பருத்தி இலை தான். கிராமத்தில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ நகர்ப்புறங்கள்லையும் மாடி தோட்டம் அந்த மாதிரி கூட வச்சிட்ருக்காங்க. ஸோ இது நம்ம கொஞ்சம் பூவும் கொஞ்சம் இலையும் எடுத்துட்டு நல்லா மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி அதை பேஸ்ட் ஆக்கிடுங்க. அந்த பேஸ்ட்டை தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வேர் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes அப்படி ஊற வச்சுட்டு நார்மல் தண்ணியில் குளிச்சிடுங்க. இந்த பேக் தலைக்கு போட்டதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு குளிக்கணும்னு அவசியம் இல்லை. விருப்பப்பட்டால் மைல்டான ஷாம்பு போட்டு நீங்கள் குளிக்கலாம். இது கண்ணுக்கும் ரொம்ப குளிர்ச்சியை தரும். முடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவும். அடுத்த டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலோவேரா, கற்றாழைன்னு சொல்கிறது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இது இப்போ இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா அந்த ஜெல்லை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா யாரும் பக்கத்து வீட்டில் கூட இருக்கும், அவங்கக்கிட்ட ஒரு இதை வாங்கிட்டு இலையை வாங்கிட்டு அதில் உள்ள ஜெல்லை எடுத்து நீங்கள் நல்ல வேர்க்கடலை ஜெல்லை மட்டும் எடுத்து நல்ல தலையில் உள்ள வேரில் படுற மாதிரி அழுத்தி தேய்ங்க. ஒரு 15 minutes அப்படியே நல்லா தலையை அப்படி கோதி விட்டு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. இதில் பொடுகு தொல்லை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ ஹேரும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அடுத்த டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறது இதுவும் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நல்லா அரைச்சி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா ட்ரைனஸ் போயிடும். அப்புறம் பொடுகு தொல்லை எதுவுமே இல்லாமல் உடம்பும் நல்ல குளிர்ச்சியை தரும். ஸோ இந்த வெயில் காலத்தில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்த டிப்ஸும் இந்த வெந்தயத்தை கொஞ்சம் ஒரு 2 tablespoon அளவுக்கு வெந்தயம் போட்டு அது தேங்காய் எண்ணெயில் 1 லிட்டர் எண்ணெயில் நல்லா காய்ச்சிட்டு அதை ஆறுனதுக்கு அப்புறம் ரெகுலராக நீங்கள் தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு வாங்க. ரொம்ப அதிகமாக வெயில் காலத்தில் நிறைய எண்ணெயோடு இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக தலையில் தேய்ச்சிட்டு இருந்தீங்களா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். முடியும் நல்ல ஷைனிங்காக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சில பேர் கடலை மாவு, தயிர் அதெல்லாம் தலைக்கு தேய்ப்பாங்க. இந்த வெயில் காலத்தில் நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பச்சை பயிறு, தயிர் அதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தலைக்கு பேக் மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குளிக்கலாம். ரொம்ப அதிகமான அரிப்பு, பொடுகு இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே அது க்யூர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பாதுகாப்புக்கான வழிகள் நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான். வெளியில் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. அப்படியே போகிறதா இருந்தாலும் கையில் கொடையும் தலையில் ஹேட்டை அல்லது ஷால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. கூட எப்போதுமே நம்ம சாப்பிட்றதுக்கு தண்ணி கையிலே வச்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. வெளியில் போகும்போது கண்ணுக்கு குளிர்ச்சிக்கும் கண்ணாடியை போட்டுங்க. அந்த கூலிங் கிளாஸும் லோக்கலில் வாங்காமல் கொஞ்சம் நல்ல பிராண்டடாக வாங்கிட்டிங்கன்னா அதுவும் நல்லது. இல்லைனா வெயிலுக்கும் அந்த கண்ணாடியோட எஃபெக்டும் கண்ணுக்கு இன்னும் கூடுதல் கெடுதலாக கூட மாறிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் அதிகமாக ஹேர் கலரிங் பண்ணுறவங்க இந்த டைமில் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது. ஏன்னா சில பேருக்கு இந்த ஹேர் கலரிங் அடிக்கடி பண்ணும்போது அவங்களுக்கு இன்னுமே அரிப்பு அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் அவாய்ட்
வெயில் காலம் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த உடம்பை பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நோயும் வராது. அதை பற்றின ப்ராப்ளமும் இல்லை. நமக்கு வெளியில் போனாலும் நீங்கள் வந்து கண்ட ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக இளநீர், தர்பூசணி பழம், முலாம்பழம், இந்த மாதிரி மோர், நல்ல கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல இந்த மாதிரி நீர் ஆகாரம் உள்ளதாக எடுத்து சாப்பிட்டுங்க. நிறைய தண்ணி குடிங்க. உடம்பை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துங்க. அதான் ரொம்ப முக்கியம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல டிப்ஸில் சந்திப்போம். நன்றி.